பொறிக்கப்பட்ட விலையினை விட கூடுதலான விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. இந்த காட்டப்பாடு என்ன யாபம் இது உங்களுக்கு? ரீரோட் கார்டு தெரியுமா? 49 ரூபா 99 ரூபா, ₹1 பேலன்ஸ் தாரதா? எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஹெட் வாய்ஸ் கம்ப்ளைண்ட். அது கலம்பு கடிச்சிருந்தாங்க, பேலன்ஸ் தாரல. 99 ரூபா காசு நான் கார்டு ஒன்று வாங்கினேன், ₹1 பேலன்ஸ் தரல. அப்போ அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கட்டாயம் போய் நாங்கள் பார்க்கோம். அப்போ நாங்கள் ₹1 அப்போ அது சரியில்லைன்னு போட்டு நாங்கள் ஒரு 10 கார்டு வாங்கினோம். ₹1000 கொடுத்து 10 கார்டு வாங்கினா கூட இதெல்லாம் பேலன்ஸ் தரும். ₹990 ₹10 காசு பேலன்ஸ் தரணும். ரெண்டும் தரலை. பேலன்ஸ் கேட்க பேலன்ஸ் இல்லை என்று சொன்னேன். அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கொடுத்த ₹1000 காசு அது அரசாங்க காசு, அதை சீல் பண்ணோம். வாங்கின 10 கார்டு இருக்கலாம், அதையும் சீல் பண்ணி அதில் பேர் P1 பொருள், அது வாங்கின பொருள் P1, அதில் பேர் P1, அதை சீல் பண்ணி P2ன்றது நாங்கள் கொடுத்த ₹1000 காசு இருக்கலாம், அது அரசாங்க படம், அதையும் சீல் பண்ணி P3 பேலன்ஸ் காசு இருக்கலாம், அதையும் சீல் பண்ணி என்ன செஞ்சோம், கோர்ட்டில் சமர்ப்பித்தோம். கோர்ட்டில் சமர்ப்பித்தா நாங்கள் அந்த ஃபைன் அடிக்கிறது எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, அது நீதிபதியின் கண்ட்ரோலில் இருக்கு. நாங்கள் அதை சான்று பொருட்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம். அவருக்குரிய ஃபைன் என்னடா, அந்த டைமில் அவருக்கு 10,000 நீதிமன்றத்தினால் இந்த கடைக்கு எதிராக நீதிமானால் வழங்கப்பட்டது. அதுண்டா கல்லாவை எடுத்து பார்த்தோம்னா கல்லா ஃபுல்லாக காசு, சில்லறை காசு. அந்த கல்லாவையும் சீல் பண்ணி தான் கொண்டே கோர்ட்டில் கொடுத்து